Hello friends, வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் சேனல் மணி மார்க்கெட் மில்லியனர். இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா தங்க மகள் திட்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேரடியா வீடியோக்கு போலாம். பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. பெண்கள் குடும்பத்தின் குத்துவிளக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான தங்கமான பெண் குழந்தைகளுக்காக மத்திய அரசாங்கத்தால 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பெண்மகள் திட்டம், சுகன்யா சம்ருத்தி யோஜனா. இந்த திட்டம் எதுக்காக முக்கியமா கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்னு, பெண் குழந்தையினுடைய மேல் படிப்புக்காகவும் அவர்களுடைய திருமணத்தினுடைய செலவை பூர்த்தி பண்றதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா. இந்த திட்டம் ஆரம்பிச்ச உடனே அதிகமான மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தது. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு, இந்த திட்டத்திற்கு தரக்கூடிய அதிகபட்சமான வட்டி. ரெண்டாவது, இந்த திட்டத்தில் கிடைக்கக்கூடிய வரி சலுகை. இந்த திட்டத்துல சேர்றதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். இந்த திட்டத்துல இந்திய குடிமகளா இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் சேரலாம். வயது வரம்பு 10 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளுமே இந்த திட்டத்துல சேரலாம். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இந்த ஸ்கீம்ல சேரலாம். ட்வின்ஸா இருந்தாங்க அப்படின்னா 3 குழந்தைகள் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல சேரலாம். அதே மாதிரி இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்ற கணக்க ஒரு குழந்தை ஒரு கணக்கு தான் வச்சிருக்கணும். போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு கணக்கும் வங்கியில ஒரு கணக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே குழந்தை 2 அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த திட்டத்தை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டத்தினுடைய டியூரேஷன், அதாவது கால அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 21 வருடம். இது ஒரு நீண்ட கால முதலீடுங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்துல இந்த 21 வருஷத்துல நாம 14 வருஷம் கண்டிப்பா பணத்தை செலுத்தணும். மீதி இருக்கக்கூடிய 15வது வருஷத்துல இருந்து 21வது வருஷம் வரைக்கும் பணம் நாம எதுவும் செலுத்த தேவையில்லை. ஏற்கனவே நம்ம கட்டின பணத்துக்கு வட்டி வருஷம் வருஷம் சேர்ந்துகிட்டே வரும். அடுத்தது என்ன முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, குறைந்தபட்ச தொகை ஒரு வருஷத்துக்கு நீங்க இந்த திட்டத்துல 250 ரூபாய் செலுத்தி இருக்கணும். அதிகபட்ச தொகை 1,50,000 வரைக்கும் நம்ம செலுத்தலாம். எங்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்கு, இந்த வருஷம் நான் 2 லட்சம் ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா தாராளமா நீங்க கட்டலாம். ஆனால் வட்டி 1,50,000 வரைக்கும் தான் கணக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி வரிச்சலுகையும் 1,50,000 வரைக்கும் தான் கிடைக்கும். ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது நீங்க இந்த திட்டத்துல பணம் செலுத்தி இருக்கணும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய நிபந்தனை. இந்த ஸ்கீம் எங்க நான் ஜாயின் பண்றது, எங்க சேரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல நீங்க இந்த திட்டத்துல சேரலாம். ஒன்னு, போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் எதுல வேணாலும் போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் வாங்கி இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். இன்னொன்னு, நிறைய வங்கிக்கு இந்த திட்டத்துல சேர்றதுக்கு உண்டான அனுமதியை மத்திய அரசு கொடுத்திருக்கு. அந்த லிஸ்ட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். அதுல உங்க வங்கி, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க வங்கி அந்த லிஸ்ட்ல இருந்ததுன்னா நீங்க ஈஸியா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்துல சேர்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு குழந்தை வந்து மைனரா இருக்கிறதால கார்டியன் ஒருத்தர் வேணும். சாதாரணமா பேரண்ட்ஸ் கார்டியனா இருப்போம். பேரண்ட்ஸ் இல்லாத பட்சத்துல லீகல் கார்டியன் யாரோ அவங்க மூலியமா இந்த குழந்தை இந்த திட்டத்துல சேரலாம். இப்போ இந்த திட்டத்துல சேரும் பொழுது அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கும். இல்லைன்னா எந்த வங்கியில நீங்க ஜாயின் பண்றீங்களோ அந்த வங்கியில அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல இருந்து கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அந்த குழந்தையினுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. போட்டோ, கார்டியன், குழந்தை இவர்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் இருக்கும். அடுத்தது முதல் தவணை. இந்த ஸ்கீம்ல சேர்றதுக்கு உண்டான முதல் தவணையை நீங்க பணமா செலுத்தலாம், இல்ல செக் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிடியா எடுத்து கொடுக்கலாம். இதுதான் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். அடுத்து இந்த ஸ்கீமினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த திட்டம் நிறைய மக்களோட கவனத்தை ஈர்த்ததுக்கு 2 காரணம் சொன்னேன். ஒன்னு, அதிகபட்சமான வட்டி. அதாவது இந்த ஸ்கீம் வந்து பிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி பேங்க்ஸ் கொடுக்கிற வட்டியோட அதிகபட்சமான வட்டி கொடுக்குது. இது வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறும். ஒரு வருடமும் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கான வட்டியை மாத்தி அமைப்பாங்க. இப்போ 2020ஆம் ஆண்டு ஜனவரியில இருந்து இந்த திட்டத்துக்கு உண்டான வட்டி 8.4%. இப்ப பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 6.5, 6% தான் வட்டி கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துல 8.4% வட்டி கொடுக்கறாங்க, அதிகபட்சமான வட்டி. ரெண்டாவது, இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது ட்ரிபிள் பெனிஃபிட். 3 பெனிஃபிட் உங்களுக்கு ஒரே சமயத்துல கிடைக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா,
முதல்ல நீங்க செலுத்தக்கூடிய அசலுக்கு ஃபார்ம் 80C பிரகாரம் வரி விலக்கு வாங்கிக்கலாம். 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு உண்டு. இரண்டாவது, இந்த திட்டத்தில் கிடைக்கக்கூடிய வட்டிக்கு வரி விலக்கு உண்டு. மூன்றாவது, இந்த திட்டத்தில் கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகைக்கு எந்த விதமான பிடித்தமும் டாக்ஸும் கிடையாது. அப்போ இந்த ஸ்கீம்ல நமக்கு ட்ரிபிள் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்த சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர். நான் இப்போ இங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு வீடு மாத்திரம், வேற ஏதாவது ஒரு காரணத்தால வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னா நீங்க ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இங்க இருந்து வேற போஸ்ட் ஆபீஸ்க்கு மாத்துறது, இல்ல பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க்குக்கு ஈஸியா நம்ம அக்கௌண்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் மெச்சூரிட்டி. நிறைய பேத்துக்கு இந்த திட்டத்துல புரியாதது இதுதான். ஏற்கனவே சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் இந்த மெச்சூரிட்டியை பத்தி சரியான ஒரு புரிதல் கிடையாது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. இந்த திட்டத்தினுடைய மொத்த கால அளவு டியூரேஷன் 21 வருஷம். நிறைய பேர் தப்பா என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, அந்த பெண் குழந்தையினுடைய 21 வயசுல எனக்கு எல்லா பணமும் கிடைச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா கிடையாது. என்னைக்கு நீங்க இந்த ஸ்கீம்ல சேர்றீங்களோ அந்த தேதியிலிருந்து 21 வருஷம் கழிச்சு இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆகும். அதாவது முழுமை அடைச்சு நமக்கு பணம் எல்லாம் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி யாருக்கு பணம் திரும்ப கிடைக்கும்னா கார்டியனுக்கு கிடையாது. எந்த பெண் குழந்தை மேல நீங்க பணம் செலுத்திட்டு வரீங்களோ அந்த பெண் குழந்தைக்கு மட்டுமே பணம் எடுக்கக்கூடிய உரிமை உண்டு. கார்டியனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இப்போ 1 வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த திட்டத்துல நம்ம சேர்றோம். 21 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய 22வது வயதுல எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கோ அந்த பணத்தை வட்டி அசல் எல்லாம் சேர்த்து நாம எடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை, நடுவுலயே எனக்கு பணம் வேணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, 1, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திட்டத்தினுடைய முக்கியமான காரணமே 2. 1, குழந்தையினுடைய படிப்பு செலவு, 2வது குழந்தையினுடைய திருமண செலவு. இந்த 2 விஷயத்துக்காக தான் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இந்த குழந்தை 18 வயசு பூர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக பணம் தேவைப்பட்டது அப்படின்னா 50% பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க எந்த கல்லூரியில சேர்த்துறீங்களோ அந்த காலேஜோட ஃபீஸ் ரெசிப்ட் இல்லைன்னா கொட்டேஷன் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போய் நீங்க போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க்ல எங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்க கொடுத்து நீங்க அந்த அமௌண்ட்டை ஒரே தவணையாவும் வாங்கிக்கலாம், இல்ல 5 வெவ்வேறு தவணையாவும் வாங்கிக்கலாம். இது பழைய ரூல். புதுசா ஒரு ரூல்ல ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, 18 வயசு பூர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் மேல் படிப்பு சேர்றதுக்காக இந்த பணத்தை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10ஆம் வகுப்பு 10th இந்த பொண்ணு பாஸ் பண்ணிருந்தா கூட நீங்க 50% பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். இது புது திருத்தம். இது ஒரு வழி. 2வது வழி என்ன அப்படின்னா, 18 வயசுக்கு அப்புறம் இந்த பெண்ணுக்கு நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா திருமணம் பண்றதோட இந்த திட்டம் முடிவடையுது. அதாவது இந்த திட்டம் மெச்சூரிட்டி ஃபுல்லா முடிஞ்சு நீங்க எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கோ அந்த பணத்தை முழுவதும் அந்த பொண்ணு எடுத்துக்கலாம். இல்ல இப்போ 20 வயசுல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, இந்த திட்டம் கண்டினியூ ஆகட்டும், நான் எப்போ 21 வருஷம் இந்த திட்டத்தோட 21 வருஷம் முடியுதோ அப்ப நான் பணம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது அந்த குழந்தையுடைய சாய்ஸ். அப்போதைக்கு எடுக்காம, கல்யாணம் ஆன உடனே எடுக்காம 21 வருஷம் அந்த முதிர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இது 2வது ஆப்ஷன். 3வது என்ன அப்படின்னா, இடைப்பட்ட காலத்துல எனக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா ஒரு 6வது வருஷத்துலயோ 7வது வருஷத்துலயோ எனக்கு பணம் உடனடியா தேவை அப்படின்னா எடுக்க முடியுமான்னா கண்டிப்பா எடுக்க முடியாது. அந்த குழந்தையினுடைய எதிர்பாராத இறப்பு ஏதாவது ஏற்பட்டால் அந்த அக்கௌண்ட் அதோட க்ளோஸ் ஆகி யாரு கார்டியன் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணம் வந்துடும். 2வது, ஏதாவது ஒரு தீவிரமான மருத்துவ செலவு ஏதாவது இருக்குது அப்படின்னா சர்டிபிகேட் காட்டி நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றேன், ஒரு 4 வருஷம் பணம் கட்டுறேன், என்னால இதை கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு இந்த திட்டம் வேண்டாம், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா 5 வருஷம் கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி நீங்க வேண்டிய பணத்தெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த திட்டத்துல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 21 வருஷம் ஆகும் இது முதிர்வு அடையறதுக்கு. அப்படி நடுவுலயே நம்ம பணம் எடுக்கணும்னா 18 வயசுக்கு அப்புறம் மேல் படிப்புக்காக எடுக்கலாம், இல்லைன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கலாம். திருமணம் அந்த குழந்தைக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா அதோட அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இந்த திட்டத்துல நீங்க சேர்றதன் மூலியமா எவ்வளவு நான் பணம் சேர்த்தனா எவ்வளவு முதிர்வு தொகை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலயுமே இருக்கும். அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எந்த வெப்சைட்ல பாக்குறது அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். அதை பார்த்துட்டு நீங்க அந்த வெப்சைட் குள்ள போய் உங்களால எவ்வளவு பணம் செலுத்த முடியுங்கிறத என்டர் பண்ணி நீங்களும் ஃபுல்லா எவ்வளவு மெச்சூரிட்டி அளவு எனக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இதோட லிங்க் போடுறேன், பாத்துக்கங்க. இப்போ போன்லயே நம்ம மாசமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ பணம் கட்டினா நமக்கு எவ்வளோ முதிர்வு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோனில் கூகுள் போய்க்கிங்க. கூகுளில் போயிட்டு SSY அதாவது சுகன்யா சம்ருத்தி யோஜனா கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. SSY கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது எல்லாத்துலேயுமே கால்குலேட்டர் இருக்குது. பட் நான் ஒரு வெப்சைட்டில் வந்து நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கிறத நான் பார்த்தேன். அது நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போடுறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், இங்கே finotex.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே கீழே வாங்க, இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எஸ்டிமேட்டட் SSY இன்ட்ரெஸ்ட் மெச்சூரிட்டி அண்ட் ரிட்டர்ன் கால்குலேட்டர்னு இருக்குது. இப்போது இதில் நம்ம போய் பார்க்கலாம். இப்போது இதில் ரைட் சைடு பாருங்கள், ஃபிக்ஸ்டு இயர்லி, ஃபிக்ஸ்டு மந்த்லி, இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட், வேரியபிள் இயர்லி, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், வேரியபிள் இயர்லின்னு இருக்குது. இது சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் கட்டுறீங்களா இல்லை மாதம் பணம் கட்டுறீங்களான்றதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாதம் பணம் கட்டுற மாதிரி சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு மந்த்லி அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இயர், நீங்கள் எந்த வருஷம் கணக்கு தொடங்குறீங்க அப்படிங்கிறத போட்டுக்கலாம். நான் இப்போ 2019-20 போட்டுக்கிறேன். அடுத்தது பணம், ஃபிக்ஸ்டு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மாதம் எவ்வளோ பணம் கட்டுறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2000 ரூபாய் போடுறேன். ஓகேங்களா, போட்டுட்டு சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே கீழே பாருங்க கிராஃப், அதாவது நீங்கள் கட்டக்கூடிய பணம் வந்து எப்படி வளருது அப்படின்றதுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வருஷம் உங்களுடைய பணம் எப்படி வளருதுன்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போது இது இயர் ஒரு வருஷமும் போட்டிருக்காங்க. அப்போது இது திட்டம் எப்போ முடிவடையுதுன்னா கீழே லாஸ்ட்டுக்கு வாங்க, 21 வருஷம். நான் சொன்ன மாதிரி 21 வருஷம், அதாவது 2039 40ஆம் வருஷம் இது முடிவடையுது. வட்டி வந்து இப்போது 8.4, அதனால் 8.4ன்னு போட்டிருக்கேன். பட் இது மாற இங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு வருஷத்துக்கு மாதம் 2000 ரூபாய்னா வருஷத்துக்கு 24,000 ரூபாய் பணம்ன்ற வீதம் வருஷம் நம்ம கட்டுறோம். இப்போது இது கடைசியாக எவ்வளோ வளருதுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹைட் இயர் வைஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை போட்டுட்டிங்கன்னா அந்த இயர் வைஸ் வராது. டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கோ அது மட்டும் வரும். பாருங்கள், 21 வருஷம், முதிர்வு வந்து 2039 40ஆம் ஆண்டு, வட்டி 8.4ன்னு கணக்கு. நம்ம கட்டக்கூடிய பணம் 3,36,000 ரூபாய். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8,19,359 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது கடைசியாக எனக்கு கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகை 11,55,353 ரூபா. இப்போ இதுதான் இந்த திட்டத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது. இப்போ இதில் உள்ளே போய்கிட்டு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் கட்டுறது இல்லை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணி எவ்வளோ முதிர்வு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இயர் வைஸ் டீட்டெயில் வேணும்னா மறுபடியும் இந்த வியூ இயர் வைஸ் டீட்டெயில்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வருஷம் எவ்வளோன்ற சார்ட் உங்களுக்கு வந்துடும். இது ஒரு அருமையான வெப்சைட்டு, இதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், 14 வருஷம் வரைக்கும் தான் பணம் கட்டியிருப்போம். 14வது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 வருஷம் தான் நம்ம பணம் கட்டணும். 15வது வருஷத்துலேருந்து வட்டி வந்து நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு வட்டி மட்டும் வளர்ந்துக்கிட்டே வரும். தங்க மகள் திட்டம் உண்மையிலேயே ஒரு தங்கமான திட்டம். ஒரு தங்கத்தை வாங்கி நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு சமமான பணம் இந்த திட்டத்தின் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பெண் குழந்தை வச்சிருக்கிற யாருமே இந்த திட்டத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த திட்டத்தை மிஸ் பண்றவங்க கண்டிப்பா எதிர்காலத்துல வருந்துவாங்க. வருஷம் மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு அதிகபட்சமான வட்டியா வாரி வழங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இதை உபயோகிச்சுக்கங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பாக்குறதன் மூலியமா உங்களுக்கு சுகன்யா சம்ருத்தி யோஜனாவை பத்தி தெளிவா எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.